அண்மை செய்தி திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்ததை கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என பாஜக தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தற்போது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவோடு தேமுதிக கைகோர்த்து இருக்கக்கூடிய நிலையில அதனை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பாஜக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாஜக தரப்பில் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு அந்த பதிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தன் வாழ்நாள் முழுவதும் திமுக தீய சக்தியான திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவுக்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே திமுக வழங்கியது. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு தமிழக பாஜகவின் அந்த அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பாஜக சார்பில் இப்படியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 2005 கட்சி தொடங்கியது முதல் பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஒருபோதும் திமுகவோடு கூட்டணி வைத்ததே கிடையாது. முக்கியமாக கூட்டணி என்பதை தாண்டி தொடர்ச்சியாக திமுக மீதான பல்வேறு விமர்சனங்களை தான் விஜயகாந்த் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். முக்கியமாக ஊழலாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து திமுக எதிர்ப்பு அரசியலாகவே அவர் பிரதானமாக செய்து வந்தார். எனவே திமுகவோடு அவர்கள் கட்சி தொடங்கியது முதல் கூட்டணியே வைத்தது கிடையாது. இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலை ஒட்டி முதல் முறையாக திமுகவோடு தேமுதிக கைகோர்த்திருக்கிறது. எனவே இது தற்போது விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. அந்த வகையில தமிழக பாஜகவும் இப்படியான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது, இத்தகைய கூட்டணி அமைத்ததற்கு கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு தமிழக பாஜக கடுமையாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. எனவே தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இது போன்று பணியாற்றியதால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிக இயக்கத்திற்கும் பல கொடுமைகளையும் அவமானங்களையும் திமுக வழங்கியது. ஆனால் அப்படி இருக்க இப்படியான ஒரு கூட்டணியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு இப்படியான ஒரு பதிவை பாஜக வெளியிட்டிருக்கிறது.